Hello everyone, welcome to the channel Feathers. நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் லெக்சர் நம்பர் 3. ஸோ இதுக்கு முன்னாடி 1 and 2 இருக்குது. அந்த 1 and 2 லெக்சர்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகாடர்ஸ் லா அண்ட் முக்கியமான இன்ட்ரடக்ஷன் பார்ட் வந்து லெக்சர் நம்பர் 1ல் நான் கொடுத்துருப்பேன். அண்ட் லெக்சர் நம்பர் 2ல் பாஸ்டுலேட்ஸு அண்ட் ஆல்சோ ப்ரெஷர் அண்ட் கைனடிக் எனர்ஜி ஆஃப் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் என்ன, இது எல்லாமே நம்ம லாஸ்ட் 2 லெக்சரில் டீல் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம சில ப்ராப்ளம்ஸும் போட்டிருக்கோம். So this is from Feathers Education. நீட்டுக்கும் ஐஐடி ஜேஇக்குமான கோச்சிங் 1 year ரிப்பீட்டர் கோர்ஸ் அண்ட் ஆல்சோ கிராஷ் கோர்ஸ் நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் எ மந்த். இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெக்சர் நம்பர் 3ல் நான் ஆல்மோஸ்ட் ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் வந்து கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ வி ஹாவ் ஃபினிஷ்ட் கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் 2 and 1. இப்போ இது வந்து கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் லெக்சர் நம்பர் 3. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி முடித்த விஷயங்கள் வந்து ஒரு ரீகேப் எடுப்போம். ஸோ இதில் முடித்த விஷயங்கள் ஐ திங்க் பாயில்ஸ் லா என்னது, ஸோ நான் குயிக்காக இந்த ஃபார்முலாஸ் கொடுத்துட்றேன். ஸோ பாயில்ஸ் லா அப்படிங்கிறது அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் pressure is directly proportional to 1/V or volume is proportional to 1/P அப்படிங்கிறது. அண்டு சார்ல்ஸ் லா அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு, சார்ல்ஸ் லா. ஸோ சார்ல்ஸ் லா பொறுத்த வரைக்கும் அட் கான்ஸ்டன்ட் இது வந்து அட் ப்ரெஷர் டெம்பரேச்சர்னா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர், இது வந்து அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை கான்ஸ்டண்ட்டாக நம்ம வைக்கும் பொழுது உங்களுக்கு டெம்பரேச்சர் இஸ் directly proportional to வால்யூம் or வால்யூம் இஸ் directly proportional to டெம்பரேச்சர். ஸோ இந்த சார்ல்ஸ் லாவில் பார்த்தீங்கன்னா வால்யூமுக்கும் டெம்பரேச்சருக்கும் நீங்கள் கிராஃப் வரையும் பொழுது உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் இப்படி வரும். ஸோ ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனுக்கு உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரும். வேறஸ் ரியல் கேஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஸோ இந்த டாட்டட் லைன் வந்து ரியல் கேஸு, இந்த திக்கர் லைன் வந்து ஐடியல் கேஸ். ஸோ ஐடியல் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கேஸ் கூட எப்போ மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் டெம்பரேச்சராக இருக்கும்போது உங்களுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹை டெம்பரேச்சர். அப்போ அட் ஹை டெம்பரேச்சரில் தான் ரியல் கேஸ் ஆனது ஐடியல் கேஸ் மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே நான் உங்களுக்கு ஆல்ரெடி டீல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது கூட இன்னும் நம்ம என்ன விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV = nRT அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். where small n is nothing but capital N by Avogadro number. Avogadro numberனா 1 mole of gasல 6.023 × 10⁻23 நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கும் அப்படின்னா nங்கிறது நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ். ஸோ இதோட ரேஷியோ வந்து n அப்படிங்கிறது நம்ம பார்த்துருந்தோம். இது வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ். அண்ட் n ஆல்சோ கேன் பி ரிட்டன் as mass of the gas divided by molecular mass. ஸோ கேபிட்டல் எம்ங்கிறது மாலிகுலர் மாஸ், ஸ்மால் எம்ங்கிறது இங்கே மாஸ் ஆஃப் த கேஸு. அண்டு R by Avogadro நம்பர், இதோட ரேஷியோ வந்து போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அண்டு ஆர்னுடைய வேல்யூ வந்து 8.314 ஜூல் பெர் கெல்வின் பெர் மோல். வெரஸ் K போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.38 into 10⁻⁻23 ஜூல் பெர் கெல்வின். ஸோ இந்த பேசிக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம டீல் பண்ணியிருக்கோம், இது எல்லாமே படிச்சிருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த நம்ம லெக்சர்ஸில் ப்ரெஷர் வால்யூம் ஓட ரிலேஷன் 1/3 மாஸ் ஆஃப் த கேஸ் இன்டு URMS². ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்ம டிரைவ் பண்ணியிருந்தோம் 1/3 m by volume into URMS². So this can be written as P = 1/3 rho URMS². ஸோ URMS அப்படிங்கிறது
நம்ம டிரைவ் பண்ணியிருந்தோம். தட் இஸ் நத்திங் பட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3p/ρ. ஸோ இது ஞாபகம் இருக்கணும் உங்களுக்கு. வேர் p is pressure, ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் த கேஸ். அண்டு இதை நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம மாற்றி எழுதியிருந்தோம். இந்த பிக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் P = nRT சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தோம்னா 3RT/M இந்த ஃபார்முலா டீல் பண்ணியிருக்கோம். ஸோ நாட் ஓன்லி திஸ், கைனட்டிக் எனர்ஜியோட ஃபார்முலாவையும் நாம் டிரைவ் பண்ணியிருந்தோம். கைனட்டிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு 12mURMS². அதே மாதிரி கைனட்டிக் எனர்ஜி ஃபார் 1 mole, ஒரு மோலுக்கு கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா 3/2RT அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஒரு மோலுக்கு 3/2RT அப்படிங்கிற இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். ப்ரெஷர் URMSோட ரிலேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ URMS 3p/ρ 3RT/m ஸ்கொயர் ரூட்டில் அண்டர் ரூட்டில். சரிங்களா? ஸோ இது நம்ம டீல் பண்ணியிருந்தோம், இது நம்ம டீல் பண்ணியிருந்தோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. ஸோ நோயிங் திஸ், இதை நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் இதில் சில அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பார்க்குறோம். URMS இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3p/ρ அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி URMS இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3RT/M சொல்லலாம். நான் இப்போ என்கிட்ட ஒரு கொஷின் இருக்கு. இந்த கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் ஒருவேளை டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ வென் டெம்பரேச்சர் இஸ் இன்க்ரீஸ்ட் இன் அ கேஸ், ஒரு கேஸ் சிஸ்டமோட டெம்பரேச்சர் நான் அதிகப்படுத்துறேன்னு வச்சுக்கோங்களேன். டெம்பரேச்சர் ஆனது அதிகப்படுத்தப்படுத்த URMS ஆனது என்ன ஆகும்? ஸோ URMS வில் பி, URMSோட வேல்யூ என்ன ஆகும்? R யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314, அந்த வேல்யூ சேமாக இருக்கும். மாலிகுலர் மாஸ், அந்த கேஸோடது மாற்ற நான் போகிறது கிடையாது. ஆக்சிஜன் கேஸ்னா ஆக்சிஜன் எடுக்க போகிறேன், ஹீலியம் கேஸ்னா ஹீலியம் தான், அதை நான் மாற்ற போகிறது கிடையாது. ஸோ எம்மும் ஆரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. ஸோ டீயை மாற்றினா அஃப்கோர்ஸ் URMS ஆனது இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகே, செகண்ட் கொஸ்டின், ப்ரெஷர் ஆனதை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ப்ரெஷர் ஆனதை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னா URMS ஆனது என்னவா இருக்கும்? ஸோ URMS ஆனது இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா, எப்படி இருக்கும்? ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஃபார்முலா, ப்ரெஷர் ஆனது இன்க்ரீஸ் பண்ண URMS ஆனதும் இன்க்ரீஸ் ஆகும் இஃப் டென்சிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். ஆமாவா இல்லையா? ஸோ ஜென்ரலாக பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, ப்ரெஷர் நீங்கள் அதிகப்படுத்துங்க சார், URMS ஆனதும் அதிகமாகும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் ஆனால் அது கரெக்ட் கிடையாது. ஸோ ஏன் அது கரெக்ட் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, டென்சிட்டி ஆனது கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்பொழுது URMS ஆனது இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டாக? ஸோ டென்சிட்டி ஆனது இங்கே கான்ஸ்டண்ட்டா அப்படிங்கிறது தான் இப்போ அடுத்த கேள்வி. ஸோ டென்சிட்டி நீங்கள் எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் ஆஃப் அ கேஸுங்கிறது அது ஆக்சிஜன் கேஸை, அந்த கேஸை தான் நீங்கள் ப்ரெஷரை மாற்ற போறீங்க. ஸோ மாஸ் ஆனது மாற போகிறது கிடையாது. பட் வால்யூம் ஆனது என்னவாகும்? அக்கார்டிங் டு PV ஈக்குவல் டு nRT ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் நீங்கள் ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது டெம்பரேச்சரை ஒருவேளை கான்ஸ்டண்ட்டாக வச்சா வால்யூம் ஆனது டிக்ரீஸ் ஆகும். வால்யூம் ஆனது டிக்ரீஸ் ஆச்சுன்னா டென்சிட்டி ஆனது இன்க்ரீஸ் ஆகும். டென்சிட்டி ஆனது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ப்ரெஷர் ஆனது டிக்ரீஸ் ஆச்சுன்னா URMS ஆனது கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. URMS ஆனது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐடியா. ப்ரெஷர் ஆனது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா URMS ஆனது இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லக்கூடாது. ப்ரெஷர் ஆனது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா URMS ஆனது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். எப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்? ஒன்லி வென் டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ டெம்பரேச்சர் ஆனது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது இந்த லாஜிக் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ திஸ் இஸ் பாசிபிள் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் ஆனது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த வேல்யூ ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நவ் இன்னொரு முக்கியமான ஐடியா இதில் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட்.
So velocity of sound in gas. So velocity of a sound in gas. So V sound equal to square root of P by rho. இப்போ இந்த ஃபார்முலா வந்து நியூட்டன் கொடுத்தாரு. நியூட்டன் வந்து சிஸ்டம் ஐசோதெர்மல்ங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த ஃபார்முலா கொடுத்துருப்பாரு. பட் லாப்லாஸ் வந்து ஒரு கரெக்ஷன் மேக் பண்ணி ஸோ ஹீ இஸ் இன்ட்ரடியூசிங் காமா. ஸோ இந்த காமா இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் கரெக்ஷன். லாப்லாஸ் வந்து ஒரு கரெக்ஷன் மேக் பண்ணுறாரு. இந்த கரெக்ஷனில் இந்த காமாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. வேறு காமா இஸ் adiabatic கான்ஸ்டன்ட். இதை நம்ம தெர்மோடைனமிக்ஸில் டீட்டெயில்டாக படிப்போம். ஸோ adiabatic கான்ஸ்டன்ட்ங்கிறது காமா. திஸ் இஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, டெம்பரேச்சர் வேரி ஆகிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் என்ன அப்படின்னு லாப்லாஸோட அண்டர்ஸ்டாண்டிங்கை பேஸ் பண்ணி கொடுக்கும்பொழுது ஸோ காமா பி பை ரோ. ஸோ திஸ் ஃபார்முலா யூ கேன் ஆல்சோ ரைட் ஆர்டி வச்சு நீங்கள் எழுதும் பொழுது ஸ்கொயர் ரூட் ஆஃப் காமா RT by m. ஸோ இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. வெலாசிட்டி ஆஃப் ஆர் ஸ்பீட் ஆஃப் சவுண்டு இன் அ கேஸில் வந்து இந்த வேல்யூ இருக்க போகுது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட், உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட்டு URMS அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3p by rho square root of 3RT by m. இப்போ இந்த 3RT by m இதில் வந்து நான் மேலேயும் கீழேயும் NA ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ NA டிவைடட் பை NA ரூட்டுக்குள்ளேயே மேலேயும் கீழேயும் நம்பர் ஆஃப் அவகேடோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ we know that உங்களுக்கு தெரியும், we know that R by NA is nothing but KB, Boltzmann constant. R by NA ங்கிறது தான் Boltzmann constant. ஸோ இந்த R by NAக்கு பதில் உங்களோட ஃபார்முலா என்னவா மாறிடும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3KBT by M into NA. Now what is M into NA? M into NA. Mங்கிறது மாலிகுலர் மாஸ் இன்டு NA. இது என்ன? ஒரு மாலிகுலோட மாஸ் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா லெட்ஸ் சே ஸ்மால் m. ஸ்மால் m வந்து ஒரு மாலிகுலர் மாஸ், ஒரு மாலிகுலோட மாசு. ஸோ m அப்படிங்கிறது ஃபார் ஒன் மாலிகுல், மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல். அது கூட NA நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் கேபிட்டல் M. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் மிஸ்டேக். இதில் வந்து NA இன்ட்டு M இங்கே வராது. நான் கேபிங்கிறது R பை NAவை தான் கேபியாக மாற்றிட்டேன். ஸோ R பை NAவை நான் கேபியாக மாற்றிட்டேன்னா மீதி இருக்கிற NA மேலே இருக்கும் இல்லையா, NA இங்கே ஒரு M இருக்கும், கீழே இருக்கிற NA போயிடும். ரைட்? ஓகே, ஸோ திஸ் இஸ் கிளியர். இப்போ M பை NAங்கிறது கேபிட்டல் M. ஸோ இதிலிருந்து நான் ஸ்மால் m எப்படி எழுதலாம்? M பை NA. ஸோ அதுதான் ஸ்மால் m. M பை NA தான் ஸ்மால். ஸோ NA பை கேபிட்டல் M இருக்கா? ஸோ NA பை கேபிட்டல் M, NA பை கேபிட்டல்னா 1 பை M எழுதலாம். ஸோ திஸ் வில் பிகம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3KBT பை ஸ்மால் m. இது URMS. ஸோ நல்லா புரிஞ்சுக்குங்க டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ URMSக்கு நான் டிஃப்ரெண்ட் ஃபார்முலா எழுதுறேன். URMS இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3P by rho. This is equal to square root of 3RT by capital M. This is equal to square root of 3KBT divided by small. ஓகே சார், இந்த ஃபார்முலா எனக்கு புரிஞ்சிச்சு. கேபினா போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், ஆர்னா யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், கேபிட்டல் எம்னா மாலிகுலர் மாசு, ஸ்மால் எம்னா மாஸ் ஆஃப் ஈச் மாலிகுல். சரி, இதோட யூனிட் என்ன? திஸ் இஸ் கேஜி பர் மோல். ஏன்னா மாலிகுலர் மாஸ் இல்லையா, அது கேஜி. எஸ்ஐ யூனிட் கேஜியில் தான் நீங்கள் கொடுக்கணும். இதோட யூனிட் என்ன? திஸ் இஸ் கேஜி. ஸோ இது வந்து
mass of a molecule, mass of a molecule, ஒரு மாலிகுலோட மாஸ். whereas capital M ங்கிறது molecular mass, molecular mass or molecular weight. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யூஆர்எம்எஸ்ஸை நீங்கள் வித்தியாசமான ஃபார்முலாஸில் எழுதும் பொழுது, ஸோ யூஆர்எம்எஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3p by rho, that is equal to 3kBT by small m. This is equal to 3RT by capital M. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த ஸ்மால் எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த கேஸ்ன்னு நினச்சிக்கிறாங்க. அது தவறு. மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் அப்படிங்கிறது தான் ஸ்மால் எம். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூ ஃபார் சவுண்ட், ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் காமா பி பை ரோ. திஸ் இஸ் ஈக்குவல் டு காமா கேபிடி பை ஸ்மால் எம். திஸ் இஸ் ஈக்குவல் டு காமா ஆர்டி பை கேபிட்டல் எம். அதே மாதிரி u most probable equal to square root of 2p by rho. This is equal to square root of gamma kBT by m. This is equal to square root of gamma RT by m. U average value, U average value 8p by pi rho. This is equal to square root of 8p by m pi m, but 8 kBT by m. This is equal to square root of 8 RT by pi capital M. These are the important formulas. உங்களுக்கு ரொம்பவும் தேவைப்படும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. இது வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரிலேஷன்ஸ்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. சால்வ் எ கொஷின். உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் நம்ம டீல் பண்ணுவோம். ஸோ லெட் சால்வ் கொஷின் நம்பர் 1. ஃபைண்ட் VRMS or URMS of H2 gas at 27 degree centigrade. So H2 gas molecule அதோட VRMS வேல்யூ கண்டுபிடிங்க 27 degree centigradeல. ஸோ உங்களுக்கு VRMS ஓட ஃபார்முலா என்னன்னு தெரியும். VRMS is equal to square root of 3RT by M. ஏன்னா டெம்பரேச்சர் மேலே பொறுத்து தான் உங்களோட VRMS இருக்க போகுது. ஸோ VRMS is proportional to root T when molecular weight, அந்த கேஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா, when capital M is constant. Am I right? சரி, இப்போ இதோட சப்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 into 314 into temperature 27னா 273 கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ யூல் கெட் 300 Kelvin. ஸோ 300 டிவைடட் பை மாலிகுலர் வெயிட்டு ஹைட்ரஜனோடது, ஒரு ஹைட்ரஜனுக்கு 1, ஸோ H2க்கு 2. ஸோ இதுதான் உங்களோட வேல்யூ. ஸோ திஸ் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 3s are 9, 9 by 2 into 8.314 into 10 power 2. So this will be 4.5. So you will have square root of, இது வந்து 10 ஆயிரும். So 4.5 into 8.314 under the root into 10. ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட வேல்யூ. இதோட வேல்யூ அப்ராக்சிமேட்டாக என்ன வருதுன்னு பாருங்கள். திஸ் வில் பி யுவர் ஆன்சர். இதை வந்து டிவைட் பண்ணி கண்டுபிடிச்சி போட்டுருங்க. ஸோ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்கோங்களோ அதை செலக்ட் பண்ணி போட்டுருங்க. ஓகேங்களா? இது ஜஸ்ட் ஸ்மால் மல்டிப்ளிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், கொஷின் நம்பர் 2. Question number 2. At 300 degree centigrade, VRMS of H2 gas
H2 gas is same as V RMS of O2 gas at T degree centigrade. Find temperature T. T உடைய டெம்பரேச்சர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட் 300 டிகிரி சென்டிகிரேட்டு இவ்வளோ எந்த டெம்பரேச்சருக்கு இது ரெண்டும் சேமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்மளோட விஆர்எம்எஸோட ஃபார்முலா என்ன? ஸோ விஆர்எம்எஸ்னுடைய ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3RT by capital M. ஸோ விஆர்எம்எஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரெண்டு டிஃப்ரெண்ட் கேஸாக இருக்குது. இப்போ சேம் கேஸ் கிடையாது, ரெண்டு டிஃப்ரெண்ட் கேஸாக இருக்கிறதுனால கேபிட்டல் எம்ங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ விஆர்எம்எஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் T by M. ஓகே, ஸோ இதில் வந்து டெம்பரேச்சரானது 300 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்குது. ஸோ 300 டிகிரி சென்டிகிரேட்டில் இருக்குது. இது வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து T டிகிரி சென்டிகிரேட்டில் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ உங்களோட ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் T1 by M1 ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் T2 by M2. இது ரெண்டும் சேம்னு சொல்லிடுறாங்க, ஈக்குவல்னு சொல்லிடுறாங்க இல்லையா? ஸோ விஆர்எம்எஸ் ஃபார் H2 is equal to VRMS for O2ன்னு சொன்னதுனால இது ரெண்டும் நான் சேம்னு எடுத்துக்கிறேன். 3R வந்து கேன்சல் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் 300 டிகிரி சென்டிகிரேட். ஸோ 300 டிகிரி சென்டிகிரேட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் வந்து 2 is equal to temperature T2 divided by molecular weight of O2 gas வந்து 32. So 32 na this will be 16. So 16 into 300 is equal to T2 அப்படிங்கிற டெம்பரேச்சர். ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 18 48 0 0 4000 டிகிரி சென்டிகிரேட்டுங்கிறது டெம்பரேச்சர் T2 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஸோ அடுத்தது நம்ம கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா, அவகாடோஸ் லா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதில் அடிஷ்னலாக நம்ம பார்க்க போகிறது கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ கிரஹாம்ஸ் லா ஆஃப் டிஃப்யூஷன். ஸோ இந்த லா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ரெண்டு கேஸ் எடுத்துக்கிறேன். ஸோ நான் ரெண்டு கேஸ் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு கேஸை வந்து டிஃப்யூஸ் பண்ணுறேன். ஸோ மிக்ஸ் பண்ணுறேன். அப்படி நான் அந்த ரெண்டு கேஸையும் மிக்ஸ் பண்ணும் பொழுது என்ன அடிப்படையில் அது மிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் எந்த ரேட்டில் அது மிக்ஸ் ஆகும், அது கம்ப்ளீட்டாக டிஃப்யூஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ ரேட் எடுத்துக்குது, எவ்வளோ ரேட் ஆகுது அப்படின்னு நான் பார்க்குறோம். ஸோ ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் அப்படிங்கிறது இதோட ஐடியா. ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் is proportional to VRMS, root mean square, velocity root mean square. அந்த கேஸ்னுடைய வெலாசிட்டி வந்து என்னவா இருக்கோ அதை பொறுத்து இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு தெரியும் VRMS அப்படிங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3RT by capital M. ஸோ மாலிகுலர் வெயிட்டு அது ஹைட்ரஜன் மாலிகுலாக இருந்தாலோ ஆக்சிஜன் மாலிகுலாக நைட்ரஜன் கேஸாக இருந்தாலும் அது அந்த மாதிரி M வேல்யூ மாறிட்டே இருக்கும். So from this we know that VRMS is proportional to root T. டெம்பரேச்சர் மேலே டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் VRMS-ஐ இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி எழுதினீங்கன்னா 3P/ρ. am I right? ஸோ ப்ரெஷர் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து டென்சிட்டி மேலே டிபெண்ட் பண்ணி இருக்க போகுது. ஸோ ஃப்ரம் திஸ் we can write VRMS is proportional to 1/√ρ density, root of density at pressure constant, at constant pressure அப்படிங்கிறது எவிடென்ட். ப்ரெஷர் கான்ஸ்டன்டாக இருக்கும்போது டென்சிட்டி நீங்கள் வந்து அதிகப்படுத்தினீங்கன்னா VRMS வந்து கம்மியாகும். VRMS வந்து கம்மியாச்சுன்னா ரேட் ஆஃப் டிஃப்யூஷன், திஸ் இஸ் ஸ்மாலர், ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் ஆனது அதிகமாகும். பிகாஸ் ரேட் ஆஃப் டிஃப்யூஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு 1/ρ அப்படிங்கிறது Graham's law of diffusion. So from this you can actually write that ரெண்டு diffusion நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். So R1/R2 rate of diffusion of first gas, rate of diffusion of second gas வந்து எது மேலே டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ρ2 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ρ1 அப்படிங்கிறது எவிடென்ட். இந்த லா வந்து அதை தான் சொல்லுது. ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் கிளியர். ஸோ அடிஷ்னலாக பாயில்ஸ், சார்ல்ஸ், அவகாடோஸில் கூட இது ஒரு லா நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க.
அண்டு செகண்டு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அண்டு இன்னொன்று வந்து கே-லூசெக்ஸ் லா. கே-லூசெக்ஸ் லா. திஸ் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் இந்த லாவும் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, pressure is directly proportional to temperature at constant volume for a given mass. At a constant volume for a given mass. ஒரு குறிப்பிட்ட மாஸுக்கு, மாஸ் ஆஃப் கேஸுக்கு ப்ரெஷர் ஆனது எப்படி இருக்கு? டெம்பரேச்சருக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கு, கான்ஸ்டன்ட் வால்யூம் அப்போ. ஸோ வி நோ தட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனில் PV equal to nRT, PV equal to nRT. இதில் வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சருங்கிறது சார்ல்ஸில் வந்து சொல்லியிருக்கு. அண்ட் ஆல்சோ ப்ரெஷர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கே-லூசெக்ஸ்ல சொல்லுது. அண்ட் ஆல்சோ வால்யூம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படிங்கிறது அவகேடோஸ்ல சொல்லுது. அண்டு P இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு V அப்படிங்கிறது பாயில்ஸில் சொல்லுது. ஸோ இட் சப்போர்ட்ஸ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ இது ஒரு முக்கியமான லா அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இம்பார்ட்டண்ட் கான்செப்ட், தெர்மோடைனமிக்ஸ் சாப்டரில் ரொம்பவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், வெரி ஈஸி கான்செப்ட், DOF. அண்டு மஸ்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா என்ன? இதில் பேர்லேயே இருக்குது. ஒரு பர்டிகுலர் மெஷர்மெண்ட்டு, ஒரு வேல்யூ, ஒரு பார்ட்டிக்கல் எவ்வளோ ஃப்ரீடமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஸோ நமக்கு இது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பார்ட்டிக்கல், ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கல் ஆர் எ மாலிகுல், அது வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேட் ஆகலாம். இப்போ நம்ம ஒரு டெம்பரேச்சர் கொடுத்தாலோ இல்லை வந்து ஒரு கேஸ் சேம்பரில் மாலிகுல்ஸ் ஆனது டிரான்ஸ்லேட் ஆகலாம், நகர்ந்து போகலாம், இல்லை சுற்றிட்டு போகலாம், ரொட்டேஷனல் மோஷன் வச்சுருக்கலாம், இல்லை வைப்ரேஷன் மோஷன் வச்சுருக்கலாம். ஸோ தெர் ஆர் பேசிக்கலாக 3 types ஆஃப் மோஷன்ஸ்: translational, ரொட்டேஷனல், சுற்றலாம், அண்ட் வைப்ரேஷனல், வைப்ரேட் ஆகலாம், இப்படி வைப்ரேட் ஆகலாம். ஸோ இந்த மோஷன்ஸ்னால ஒவ்வொரு பார்ட்டிக்கலும் ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி பொசஸ் பண்ணியிருக்கும். ஸோ டியூ டு திஸ் மோஷன்ஸ், இந்த மோஷன்ஸ்னால ஒரு சர்டைன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, இட் பொசஸ் எனர்ஜி. ஸோ இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது படிப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மோஷன்ஸோட பற்றி எந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். See, if you take one example, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த சிங்கிள் பார்ட்டிக்கல் இதுக்கு என்னென்ன ஃப்ரீடம் இருக்குது டிரான்ஸ்லேட் ஆகிறதுக்கு? மேபி எக்ஸ் ஆக்சிஸில் மூவ் ஆகலாம், இல்லை ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகலாம், இல்லை ஜெட் ஆக்சிஸில் மூவ் ஆகலாம். இன்டு த போர்டு ஜெட் ஆக்சிஸில் மூவ் ஆகலாம். ஸோ இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேலே இல்லை எக்ஸ் ஆக்சிஸில். அப்போ இந்த 3 டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் இந்த ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கல் ஆனது டிரான்ஸ்லேட் ஆகலாம், ரைட்? டிரான்ஸ்லேட் ஆகலாம். ஸோ இஃப் யூ ஆர் டேக்கிங் மோனோ அட்டாமிக், ஒரு சிங்கிள் பார்ட்டிக்கல், ஒரு மோனோ அட்டாமிக் பார்ட்டிக்கலுக்கு, இந்த மோனோ அட்டாமிக் பார்ட்டிக்கலுக்கு XYZ அப்படிங்கிற 3 ஆக்சிஸில் டிரான்ஸ்லேஷன் இருக்கிறதுனால it will possess 3 translational motion. ஸோ அப்போ மொத்தமாக இதுக்கு 3 ஃபார்மேட்ஸில் இதெல்லாம் நகர முடியும். ஸோ இட் இஸ் ஹேவிங் ஹவு மெனி ஃப்ரீடம், எவ்வளோ ஃப்ரீடம் அதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஹேவிங் 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். இது மோனோ அட்டாமிக். ஸோ மோனோ அட்டாமிக்கு பொதுவாக 3 டைரெக்ஷனில் அதால் மூவ் ஆக முடியும். ஸோ ஒய் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ். அதனால் இட் பொசஸ்
3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், 3 டிரான்ஸ்லேஷனல் மோஷன் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் வந்து மோனோட்டாமிக்கு இருக்கு. இப்போ நீங்கள் இது ஒருவேளை டைஅட்டாமிக் எடுத்து பாருங்களேன். ஸோ லெட்ஸ் சே செகண்ட் ஒன் இஸ் டைஅட்டாமிக். நீங்கள் டைஅட்டாமிக் எடுத்தீங்கன்னா it is having a bond in between. Let's say O2 molecule or H2 molecule or N2 molecule. In the example நீங்கள் எடுத்தீங்கன்னா it is having a bond in between. So of course வந்து இது diatomic molecule நம்ம சொல்ல போகிறோம். or CO molecule இதெல்லாமே diatomic, கார்பன் மோனாக்சைடு. இப்போ இதுக்கு இந்த சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் நம்ம இங்கே எடுத்தோம்னா it will have 3 axis motion. So in the direction, and z axis la in the direction. So இது y axis, z axis, x axis la மூணு டிரான்ஸ்லேஷனல் மோஷன் இருக்கு. ஃபைன். ப்ளஸ் இது கூட அடிஷ்னலா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஆக்சிஸ், இந்த பர்டிகுலர் இந்த 2 மாலிகுலும் பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் ஆகும், இல்லை இந்த 2 மாலிகுலும் இப்படி ரொட்டேட் ஆகும், வெர்டிக்கல் பிளேனில் ரொட்டேட் ஆகும், இல்லை இந்த பிளேன், இந்த ஹரிசாண்டல் பிளேனில் இப்படி ரொட்டேட் ஆகும், இந்த மாதிரி ரொட்டேட் ஆகும். ஸோ தேர் ஆர் 3 டைப்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன். இப்போ 3 ரொட்டேஷன் மோஷன் இருக்குது. ஆனால் இருக்கிற 3 ரொட்டேஷன் மோஷனில் இந்த வெர்டிக்கல் பிளேன்லையும் இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற பிளேனில் சுற்றிட்டு இருக்கிறத நம்ம கணக்கில் எடுத்துப்போம். அலாங் த ஆக்சிஸில் இருக்கக்கூடிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 0. So it will have 3 translation and 2 rotational motion. 2 rotational motion தான் இந்த particular diatomic molecule இருக்கும். So it will have degree of freedom 5. மொத்தம் 5 degree of freedom இருக்கு. இது ரொட்டேஷன் ஆச்சுனாவே கைனடிக் எனர்ஜி ஃபார் ரொட்டேஷன் உங்களுக்கு என்னன்னு ஃபார்முலா தெரியும், 12I ஒமேகா ஸ்கொயர். ஸோ இந்த ஆக்சிஸில் ஐ ஆனது 0வாக இருக்கிறதுனால ஒய் ஆக்சிஸ்லையும் ஜெட் ஆக்சிஸ்லையும் மட்டும்தான் உங்களுக்கு ஐ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ யூ வில் ஹாவ் 2 ரொட்டேஷனல் மோஷன் வேல்யூ. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது, நான் வச்சுக்கேன். இப்போது டயட்டாமிக் முடிச்சாச்சு, 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். டைஅட்டாமிக்கு 5 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், 3 டிரான்ஸ்லேஷன், 2 ரொட்டேஷன். இப்போ ட்ரைஅட்டாமிக் பார்த்தீங்கன்னா ட்ரைஅட்டாமிக் இந்த ட்ரைஅட்டாமிக்கில் 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒன்று லீனியர், இன்னொன்று நான் லீனியர். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு சாம்பிளுக்கு வரையில நான் அமௌண்ட் ஆஃப் பாண்ட் வந்து வேரி ஆகும், டிபெண்ட்ஸ் அப்பான் த மாலிகூல்ஸ் வச்சு. பட் மொத்தத்தில் இது நான் லீனியர். இதே ட்ரைஅட்டாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீனியரில் ஒரு சிங்கிள் ஆக்சிஸில் 3 மாலிகுலும் இப்படி வந்து பிளேஸ் ஆகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திஸ் இஸ் லீனியர். இந்த நான் லீனியர் கேஸுக்கு அஃப்கோர்ஸ் இந்த மொத்த சிஸ்டமுமே எக்ஸு அண்ட் ஒய் அண்டு ஜெட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு 3 டிரான்ஸ்லேஷன் இருக்க போகுது, 3 டிரான்ஸ்லேஷனல் மோஷன் இருக்க போகுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஜெட் வந்து மூவ் ஆக போகுது. கண்டிப்பாக இது 3லையுமே இருக்கும். ஸோ 3 டிரான்ஸ்லேஷனல் மோஷன் எதுக்கு இருக்க போகுது? உங்களுக்கு லீனியராக இருந்தாலும் சரி, நான் லீனியராக இருந்தாலும் சரி, 3 டிரான்ஸ்லேஷனல் பர்ஃபெக்ட். வேறஸ் நீங்கள் வந்து இந்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து லெட்ஸே இந்த ஆக்சிஸில் எடுத்திங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ திஸ் ரொட்டேஷன் இஸ் ஆல்சோ பாசிபிள். இந்த ஆக்சிஸில் எடுத்திங்கனாலும் சிஸ்டம் வந்து இது ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இப்படி இந்த வெர்டிக்கல் பிளேனில் சுற்றும், அதுவும் பாசிபிள். இந்த ஆக்சிஸில் எடுத்திங்கனாலும் சிஸ்டம் ரொட்டேஷன் பாசிபிள். ஸோ 3 டைரக்ஷன்லேயும் ரொட்டேஷன் பாசிபிள். ஸோ 3 டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ரொட்டேஷனில் பாசிபிள். ஸோ நம்ம என்ன சொல்லலாம், 3 ரொட்டேஷனல் மோஷனுக்கும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பாசிபிள். ஸோ டோட்டல் நம்பர் வந்து 6 ரொட்டேஷனல் மோஷன் பாசிபிளாக இருக்கு. வேறஸ் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லீனியரில் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் இதுலேயே 3 கிடச்சிருது. அண்ட் ரொட்டேஷனல் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரொட்டேஷனல் இருக்க போகுது. பிகாஸ் லீனியராக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆக்சிஸில் ஐ ஆனது 0வாக இருக்க போகுது. பட் அடிஷ்னலாக திஸ் வில் ஹாவ் அ வைப்ரேஷன் ஆல்சோ. இந்த வைப்ரேஷனுக்கும் இதில் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் பாசிபிளாக இருக்கும். ஸோ ப்ளஸ் 2 or 1 வைப்ரேஷனல் மோஷன் பாசிபிளாக இருக்கும். ஸோ இது வந்து 6 or 7 வரைக்குமே டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் பாசிபிள். டிபெண்ட்ஸ் அப்பான் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை பொறுத்து இந்த வைப்ரேஷன் வந்து மாறும். அதை பொறுத்து உங்களுக்கு வந்து டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மாறும். ஸோ பேசிக்கலாகவே நான் லீனியர் சொன்னாங்களே 6ங்கிறது ஒரு காமனான ஐடியா. ஸோ 6ங்கிறது நீங்கள் ஜென்ரலாக எடுத்துக்கலாம். ஹை டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் வச்சு கேட்க போகிறது கிடையாது கொஷனில். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வைப்ரேஷன் இதில் ஆட் ஆகும் அப்படிங்கிறது. இது வந்து ரிஜிடாக இருக்கிறதுனால உங்களுக்கு 3 + 3 6லேயே நம்ம நான் லீனியர் ரொட்டேஷனல் மோஷன் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? இப்போ இதுக்கு ஒரு ஷார்ட் ட்ரிக் இருக்குது. ட்ரிக்கு நீங்கள் பயன்படுத்தினாலும் சரி. F = 3a - b. இதில் ஏங்கிறது நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ், பிங்கிறது நம்பர் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட்ஸ். எவ்வளோ தடங்கள் இருக்குது அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மோனோடைமிக்கு வரைஞ்சிங்கன்னா மொத்தமாக இருக்கிறது 3 பார்ட்டிகல்ஸ். ஸோ 3 × 1 - எவ்வளோ கன்ஸ்டன்ட் இருக்குது? கன்ஸ்டன்ட்டே கிடையாது. ஸோ 0. ஸோ உங்களோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து 3. இதே நீங்கள் டைஅட்டாமிக்கு வரைஞ்சிங்கன்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது? 2 பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஸோ 3 × 2. அண்டு எவ்வளோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், எவ்வளோ கன்ஸ்டன்ட் இருக்குது? ஒரே ஒரு கன்ஸ்டன்ட் இருக்குது. ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 5. கன்ஸ்ட்ரைன்ட்னா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த பாண்ட் இது வந்து தடுக்குது, இந்த ஃப்ரீடமை தடுக்கிறது, அதுதான் கன்ஸ்ட்ரைன்ட். அது வந்து 1. ஸோ அதனால் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 5. அதே மாதிரி நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் லீனியர் கேஸுக்கு எடுத்தீங்கன்னா மொத்தம் எவ்வளோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குது? 3. எவ்வளோ கன்ஸ்ட்ரைன்ட் இருக்குது? 3. ஸோ 3 × 3 = 9 - 3 = 6. ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் 6. ஸோ கன்ஸ்ட்ரைன்ட் இங்கே எத்தனை கன்ஸ்ட்ரைன்ட் இருக்குது? கன்ஸ்ட்ரைன்ட் வந்து 1 2 3 கன்ஸ்ட்ரைன்ட்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் உங்களுக்கு பிக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடமோட ஃபார்முலா நீங்கள் எதை வச்சும் ஞாபகம் வச்சுக்கலாம். பட் பெரிய கஷ்டம் கிடையாது. 3 5 6 ஃபார் மோனோ, டை அண்ட் ட்ரைஅட்டாமிக் நான் லீனியர் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இது வந்து நம்ம டிகிரி ஆஃப் ஃப்ரீடமோட ஐடியா. தெர்மோடைனமிக்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், படித்து வச்சுக்கோங்க. அண்டு அடுத்த ஒரு முக்கியமான வெரி 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 இம்பார்ட்டண்ட் நீட்டுக்கும் ஜேஇக்கும் ஈவன் சிபிஎஸ்சி 11th பேஸ்டு போர்டு எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் கெமிஸ்ட்ரியிலும் இது படிச்சிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விச் இஸ் கால்டு ஈக்விபார்ட்டிஷியன் தியரம். ஈக்விபார்ட்டிஷியன் தியரம். ஈக்விபார்ட்டிஷியன் தியரமா என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பொதுவாகவே இந்த கேஸ் மாலிகுல் ஆனது அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் இஸ் மூவிங் இன் ஒய் ஆக்சிஸ். இப்போ இது ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆச்சுன்னா இதுக்குன்னு சர்டன் அமௌண்ட் ஆஃப் வெலாசிட்டியில் மூவ் ஆகும். ஸோ இட் வில் ஹாவ் அ வெலாசிட்டி டு மூவ். இது ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகும். whenever there is a velocity there will be a kinetic energy possessed. So it possesses kinetic energy. இந்த ஈக்விபார்ட்டிஷன் தியரமானது என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு மூமெண்ட்ல ஒரு பர்டிகுலர் மோஷன்ல மூவ் ஆச்சுனாவே it will possess kinetic energy of half kBT. Each molecule will possess a kinetic energy of half kBT for each motion. ஸோ இந்த மாதிரி ஒய் ஆக்சிஸில் மட்டும் போச்சுன்னா half kBT, எக்ஸ் ஆக்சிஸில் போச்சுன்னா அதுக்கு half kBT, ஜெட் ஆக்சிஸில் போச்சுன்னா அதுக்கு half kBT. அது போனால் மட்டும்தான் அதுக்கான வேல்யூன்னு அவசியம் கிடையாது. ஸோ அதால் எவ்வளோ மேக்ஸிமம் 3 டைரக்ஷனில் டிரான்ஸ்லேஷன் மோஷன் யூஸ் பண்ண முடியும் இல்லையா?
ஸோ அது 3 சைட்லேயும் அதால் யூஸ் பண்ண முடியும், அதுக்கான ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஒரு மோனோ அட்டாமிக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் மோனோ அட்டாமிக்கு எந்தெந்த ஃப்ரீடம் இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் போகிறதுக்கு ஃப்ரீடம் இருக்குது, ஒய் ஆக்சிஸில் போகிறதுக்கு ஃப்ரீடம் இருக்குது, ஜெட் ஆக்சிஸில் போகிறதுக்கு ஃப்ரீடம் இருக்குது. ஸோ இதுக்கு மொத்தம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 3. அப்போது இதுக்கு எவ்வளோ கைனடிக் எனர்ஜி பொசஸ் ஆகிருக்குன்னு கேட்டால் எக்ஸ் ஆக்சிஸில் ஹாஃபு, ஒய் ஆக்சிஸில் ஹாஃபு, ஜெட் ஆக்சிஸில் ஹாஃபு. ஸோ half kBT இந்த மாதிரி எத்தனை 3 டைரக்ஷனில். ஸோ கைனடிக் எனர்ஜி பொசஸ்ட் வித் மோனோஅட்டாமிக் மாலிகுல் இஸ் 3/2 kBT ஃபார் ஈச் மாலிகுல். அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 3/2 kBT அப்படிங்கிறது கைனடிக் எனர்ஜி. இதை நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சிருக்கோம். ஸோ கீப் திஸ் இன் மைண்ட் அக்கார்டிங் டு ஈக்விபார்ட்டிஷன் தியரம். அப்போ ஜென்ரலாக என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டிகிரி ஆஃப் ஃப்ரீடமுக்கும் ½ kBT எனர்ஜியானது பொசஸ் ஆகிருக்கும். ஸோ ஜென்ரலி உங்களோட கைனடிக் எனர்ஜியான ஃபார்முலா F/2 kBT அப்படிங்கிறது எனர்ஜி பொசஸ்ட் பை எ மாலிகுல் விச் இஸ் ஹேவிங் எ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் F. அப்போ இதுதான் வந்து ஃபார் ஈச் மாலிகுல். ஸோ லெட்ஸ் ரைட் இட். ஃபார் ஈச் மாலிகுல் அக்கார்டிங் டு ஈக்விபார்ட்டிஷன் தியரம், எஃப்ங்கிற வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அது மோனோஅட்டாமிக்கா, டைஅட்டாமிக்கா, ட்ரைஅட்டாமிக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா, தென் கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா இஸ் F/2 kBT. So this is for each molecule. Now second one, for n molecule நீங்கள் எடுத்தீங்கன்னா, for n molecule எடுத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா n F/2 kBT. This is simple. n molecule நீங்கள் எடுத்தீங்கன்னா F/2 kB into T. But let's say நான் என்ன பண்ணுறேன்னா, number of molecules வந்து அவகேட்ரோ நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறேன். So let's say I am going to multiply it with Avogadro number. So for Na molecule, then kinetic energy equal to Na F/2 kBT divided by Na. மேலையும் கீழே நான் Na ஆல மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. Then I will get an answer as Na F/2 kB by Na என்ன எழுதலாம்? RT. ஸோ இந்த ஃபார்முலாவை நான் என்ன பண்ணுறேன், மேலையும் கீழேயும் Na ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஈச் மாலிகுலுக்கு. ஸோ நான் ஃபார் Na மாலிகுல்னு எடுக்கும்போது நான் மேலையும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணிக்கும் போது உங்களுக்கு Na by Na அப்படி வந்துடுது. ஸோ திஸ் இஸ் பை Na F/2 RT. அப்போ இந்த Na அப்படிங்கிறது ஃபார் நம்பர் ஆஃப் மோல்ஸ் இல்லையா. ஸோ ஃபார் n moles என்ன எழுதலாம்? n into F/2 RT அப்படிங்கிறது உங்களோடது தேர்டு. ஃபார் n மோல்ஸுக்கு என்ன வந்துடுது? ஃபார் n மோல்ஸுக்கு n into F/2 RT. Let's say if I am going to write it for 1 mole, அப்போ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்ன ஆயிருது? n-க்கு பதில் 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா F/2 RT. So this is for 1 mole, this is for n mole. கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா ஃபார் n mole. ஓகே, சரி. இப்போ நான் வந்து n-க்கு பதில் என்ன எழுதலாம்? கைனடிக் எனர்ஜி equal to n F/2 RT. n-க்கு பதில் என்ன எழுதலாம்? ஸ்மால் m by capital M F/2 RT. ரைட்? சரி, இப்போ ஸ்மால் n என்ன? மாஸ் ஆஃப் த கேஸ் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட். இப்போ நான் வந்து
இந்த F/2 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த REM என்ன எழுதலாம்? ஸ்மால் ஆர்ங்கிறது ஸ்பெசிஃபிக் கேஸ் கான்ஸ்டன்ட், கேபிட்டல் ஆர்ங்கிறது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இந்த ஃபார்முலா என்னவாயிருது? திஸ் இஸ் ஃபார் m gram of molecule. So if I take m is 1 gram, then kinetic energy oda formula is F/2 small rt. M is 1 gram. So this is for kinetic energy for 1 gram of molecule. 1 gram of molecule. So I hope this is clear. உங்களுக்கு இந்த ஃபார்முலாஸ்லாம் 6 டைப் ஆஃப் ஃபார்முலாஸ் எழுதியிருக்கேன். கைனடிக் எனர்ஜி ஃபார் ஈச் மாலிகுல்னா F/2 kBT, n மாலிகுல்னா NF/2 kBT. ஸோ இந்த ஈச் மாலிகுல் வந்து நான் மேலேயும் கீழேயும் NA வந்து மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ NA வச்சு நீங்கள் எழுதும் பொழுது F/2 RTன்னு வந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எழுதும் பொழுது உங்களுக்கு NF kBT, NF/2 RT அப்படின்னு வரும். இப்போ இந்த n ஸ்மால் எண்ணுக்கு நம்ம எப்படி எழுதலாம்? ஸ்மால் n ஈக்குவல் டு n/NAன்னு வரும். ஆமாம், ரைட். ஸோ இந்த ஃபார்முலாவில் இருந்து கூட நீங்கள் n-க்கு என்ன எழுதலாம்? n/n/NAன்னு எழுதலாம். ஸோ எது வேணால் நீங்கள் மாற்றி எழுதி உங்களுக்கு KB/NAங்கிறத நீங்கள் Rன்னு மாற்றிக்கலாம். ஸோ அந்த ஒரு பேட்டர்னில் எழுதும் பொழுது ஃபார் n மோல்ஸுக்கு என்ன வரும்? n/F/2 RT. அதே மாதிரி n-க்கு வந்து நம்ம என்ன எழுதலாம்? மாஸ் பை மாலிகுலர் வெயிட்டு. இது n மோலுக்கு, இது 1 மோலுக்கு. ஸோ திஸ் இஸ் ஃபார் 1 மோல், திஸ் இஸ் ஃபார் 1 மோல். அண்ட் ஸ்மால் ஆருங்கிறது கேபிட்டல் R/m அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ குயிக்காக அதை பார்த்துக்குங்க. ஸோ தட்ஸ் இட். நம்ம அடுத்த ஒரு முக்கியமான கிளாஸில் கைனடிக் தியரி கேஸோட லாஸ்ட் கிளாஸ், அதில் மேக்ஸ்வெல்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கிராஃப் நம்ம பார்ப்போம், கர்வ் பார்ப்போம். அண்டு அது மட்டும் இல்லாமல் மீன் ஃப்ரீ பாத்தோட டெரிவேஷன் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. நீட்டில் அதை பற்றி கொஷின்ஸ் வந்திருக்கு, IIT-JEEலையும் அதில் கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த 2 டெரிவேஷன்ஸும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் பார்ப்போம். அது கூட அடிஷ்னலாக KTGயில் இருக்கக்கூடிய முக்கியமான PYQs, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் போத் இன் நீட் அண்ட் JEEல நம்ம பார்ப்போம். அண்ட் ஆல்சோ சம் இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ வெயிட் ஃபார் த 4th session, ஃபைனல் செஷன் ஃபார் KTG. Until then, bye, stay tuned, stay happy and healthy. Thank you.